கோவையில் காட்டு யானை அட்டகாசம், முதியவர் படுகாயம், மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகில் உள்ள கோவை மாவட்ட பகுதிகளில் அடிக்கடி காட்டு யானைகள் உணவு, தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுவது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 6:30 மணியளவில் நரசிபுரம் பகுதியில் ஒரு ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்தது. அப்போது சாலையோரத்தில் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியது. தொடர்ந்து கோவிலுக்குள் பூப்பறிக்க சென்று 90 வயது முதியவரை தாக்கியதில் அவர் 2 கால்களும் முறிந்து படுகாயமடைந்தார். அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டதால் யானை மீண்டும் வனப்பகுதியை நோக்கி சென்றுவிட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். முதியவர் படுகாயம் அடைந்ததனை தொடர்ந்து நரசிபுரம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். காட்டு யானைகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அதேபோல யானை ஊருக்குள் விழாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.